வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணம் கொடுக்கறாங்க திமுக இந்த தேர்தல்ல ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறான். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் தெரியுமா இருக்கிறாங்க? 6,75,00,000 வாக்காளர்கள். 6,72,75,00,000 வாக்காளர்கள்னா 2000 ரூபாய்னா எவ்வளவு தெரியுமா? எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்றியா? 13,000 கோடி. 13,000 கோடி ரூபாய் திமுக வாக்காளர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கறதுல மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 13,000 கோடி உங்க பணம், வரி பணம், கொள்ளடிச்ச பணத்தை 13,000 கோடி கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் எதை வச்சு ஓட்டு கேட்கணும் உங்ககிட்ட? நான் 5 வருஷமா முதலமைச்சரா இருந்தேன். முதலமைச்சர் இருந்த நேரத்தில் இங்க இந்த மாவட்டத்தில் நான் நீர் திட்டம் கொண்டு வந்தேன், இந்த கல்லூரி தொடங்கினேன், கல்விக்கு நான் செஞ்சேன், சுகாதாரத்துக்கு நான் செஞ்சேன், விவசாயத்தை மேம்படுத்தினேன், இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தேன், சமூக நீதி நிலைநாட்டினேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா எதையுமே செய்யல. இப்ப எதை வச்சு ஓட்டு கேட்கிற தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? 8,000 ரூபாய் கூப்பன் தரேன், 8,000 ரூபாய் கூப்பன் தரேன்னு ஓட்டு கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரங்களே, உங்களுக்கு மானம் ஈனம் எதுவும் கிடையாதா? 8,000 ரூபாய் கூப்பனை வச்சுதான் நீங்க தேர்தலில் நடத்துறீங்களா? அப்போ 5 ஆண்டு காலம் என்னத்தையா செஞ்சீங்க நீங்க? மக்களுக்கு எதையா செஞ்சீங்க நீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்க? அதுவும் 8,000 கூப்பனை போஸ்டர் அடிச்சு ஓட்டுறோம். கூப்பன்னா அது டூப்ளிகேட் கூப்பனை விநியோகம் பண்றான் திட்டமா. இந்த 8,000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கோ, இந்த கூப்பன் வச்சுக்கிட்டா அந்த கடையில போய் கொடுப்பான், லட்டு அல்வா கொடுப்பான். அப்போ சரி கொஞ்ச நேரம் அப்போ இந்த 8,000 ரூபாய் கூப்பன், இந்த உங்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் வரணும்னா நீ திமுக கட்சிக்காரன்ட்ட 3,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அது அந்த கூப்பனும் அவன் கட்சிக்காரன் தான் கொடுப்பான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்கில் நான் போடுறேன். இதுதான் நம்ம ஆட்சிக்கும் அவங்க ஆட்சிக்கும் வித்தியாசம். அதனால இதையெல்லாம் நீங்க சிந்தித்து நல்ல ஒரு